டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் யாருமே பார்த்தது கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுல போய் இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 1951 ஜனவரி மாசம் தேனி மாவட்டத்துல பிறந்தவர். இவருக்கு அரசியல் பின்புலம் நிறையவே இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் 1970 வருஷம் வந்து கட்சி தொடங்கினார் அதிமுகன்னு கட்சி தொடங்கின நாள்ல இருந்தே அடிமட்ட தொண்டனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உழைப்பினால உயர்ந்து வந்தவர் தான் ஓபிஎஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 3 தடவை. அது எந்தெந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா 2001 2002 வரைக்கும், 2014 2015 வரைக்கும், 2016 2017 வரைக்கும். இந்த இடைப்பட்ட காலங்களில் இடைப்பட்ட முதல்வராகவும் இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் அரெஸ்ட் ஆனதும் சரி, மறைஞ்சதும் சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது இடைப்பட்ட காலம் முதல்வராகவும் இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட அரசியல் பின்புலம் கொண்டவர் இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. இவருக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சில சர்ச்சைகள் வெடிச்ச டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவே 2 டிவைட் ஆனாங்க. இவர் வந்து அதிமுகவை எப்படியாவது மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு இன்னொரு கட்சியும், எடப்பாடி அவர்கள் இன்னொரு சைடும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்போ அவர் திமுக கூட போய் இணைஞ்சிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, இவர் 3 தடவை முதலமைச்சரா இருந்திருக்காரு, எதிர்கட்சியை எதிர்த்தும் பேசியிருக்காரு. அப்படி பேசின கட்சியினர் கூட போய் இவர் எப்படி போய் சேர முடியும்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதே மாதிரி கமலஹாசன் அவர்களும் சரி திமுகவோட போய் இணைஞ்சாங்க. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத வகையில தேமுதிக வந்து டிவிக்கு கூட போய் இணைவாங்களா, இல்ல சீமான் கட்சி கூட போய் இணைவாங்களா, இல்ல தனித்து நின்று போட்டிடுவாங்களான்னு சொல்லிட்டு பல தரப்பினர் வந்து கேள்வி எழுப்பும் போது இவங்க வந்து திமுக கூட போய் கூட்டணி வச்சாங்க. தேமுதிகக்கும் திமுகக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா வடிவேலு அவர்கள் வந்து நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுமே வந்து எதிர்த்தரப்பினரை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. அப்படி பேசியிருக்கும் போது இவங்க அப்படி 2 பேர் போய் இணைய முடியும்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இப்போ திமுக கூட பல கட்சிகள் ஒன்றிருந்தாலுமே இப்போ ஓபிஎஸ் அவர்களும் போய் சேர்ந்தது திமுகவுக்கு இன்னொரு பெரிய பக்கபலமா அமையும் சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு வராங்க. இப்படி பல தரப்பினரும் திமுக கூட போய் இணையும் போது திமுகவோட கட்சி இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் மாறும்னு ஒரு சைடு சொன்னாலுமே 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. யார் அடுத்த முதல்வர்ன்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் டிஎம்கே, அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே. இந்த 3 கட்சிகளுக்குள்ள பயங்கரமான போட்டி இருக்குன்னு சொல்லலாம். சோ பாத்துட்டு இருக்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யார் அடுத்த முதல்வரா வருவா, உங்க ஓட்டு யாருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.